மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கங்கள். முதலாவதாக நமது சின்ன ஐயா பேசி உரையை துவங்கி வைப்பார். ஐயா வாங்க ஐயா. என் உயிரினு மேலான அன்பு சொந்தக்காரர்களே, என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் அண்ணன்மார்களே, என் அக்காமார்களே, தாய்மார்களே, டீ சாப்பிட்டு வந்தேன். ஏன் என்னாச்சு, எங்க போறீங்க? பின்ன சார், நீங்க வந்ததுல இருந்து 94 மாடலேஷன்ல சொல்லியிருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸின் பணிவான வணக்கங்கள். வணக்கம்டா மாப்பிள, தேனியில இருந்து. நெருப்பில் வந்தவர்கள் நாம். நமக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது. இந்தியாவிலே நம் சமுதாயத்துக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது, வேறு எந்த சமுதாயத்தும் கிடையாது. காரணம், நாம் வன்னிக்குள்ள சத்திரியர்கள். டாக்டர் அன்புமணி அவர்கள் நம்மலாம் நெருப்பில் இருந்து பிறந்து வந்தோம் அப்படிங்கிறார். ஒருத்தன் கூட ஒய்ப்புக்கு பிறக்கலையாடா? யாருக்கு பிறந்தாங்கடா? எல்லாருமே சுகப்பிரசவமா தாங்கடா பிறந்து கிடந்தோம். நெருப்பில் இருந்து பிறந்து வந்தோம் அப்படின்னு சொல்கின்ற நபர் யாருன்னா, இவர் ஒரு மருத்துவர். வெளிநாட்டுகளெல்லாம் பட்டப்படிப்புகளில் ஒரு பொருளாதாரம் சார்ந்து ஆய்வு வாங்கி அதிலெல்லாம் பட்டம் பெற்றிருக்கிறார். எங்க ஊர் பட்டுக்கோட்டையில வல்லாரலேயே வித்திருந்த சிங்காரம் இந்த சிங்கார சென்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஆளா இருக்கானா, அது மிகப்பெரிய விஷயம். வல்லாரலேயேமா? ஆமாயா. என்னையா சொல்ற? உண்மைதாயா சொல்றேன். அந்த ஆளுடைய கல்லிங்காரையும் கண்ணாடி பார்த்தா தெரியல உனக்கு? டாக்டர், என்ன டாக்டர் நீங்க ஒரு டுபாக்கூர் டாக்டரா இருப்பீங்க போல இருக்கு. ஸ்டெலஸ்கோப்பை காதில் மாட்ட சொன்னா கழுத்தில் மாட்டிக்கிட்டே பாக்குறீங்க. இதுல எப்படி எனக்கு சளி இருக்கு, ஜுரம் இருக்குன்னு தெரியும் டாக்டர். இப்படி பல்வேறு துறைகள்ல ஒரு படித்த ஒருவர் நெருப்புல இருந்து ஒரு இனம் வரும், ஒரு குறிப்பிட்ட ஜாதி நெருப்புல இருந்து பிறக்கும் அப்படின்னு அவர் பேசியிருக்கார். நீங்க என்ன சார் சொன்னீங்க? நெருப்பில் வந்தவர்கள் நாம் வன்னிக்குள்ள சத்திரியர்கள். நெருப்புடா. இனிமே நீ ரெடிமேடு. நீ நம்ம சாதிக்கு ஒரு பெருமை இருக்கு, இது ஒரு ஆண்ட பரம்பரை, இது ஒரு சத்திரிய, இப்படி சொல்லியே வச்சிருப்பாங்க. காலகாலமா ஆண்ட பரம்பரை நாங்க, எங்களுக்கு எதுக்கு இவனுவோ சொத்து? அப்படி என்னெல்லாம் ஆண்டிட்டே நீங்க? மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். எனக்கு இந்த மாசம் போனா 87 வயசு. கிழவன் வயசாகிடுங்கன்னு சொல்லி ஏமாத்த பார்க்காதீங்க. என்னுடைய பலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என் கையை பிடிச்ச பார். காக்கா பிடிக்கிறதால நடக்காது, இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. காக்கா பிடிக்கிறதால நடக்காது. நாமும் ஒரு முறை தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற எண்ணத்தோடு என்னுடைய பேச்சை நீங்கள் கேளுங்கள். நான் ஆளப்போவதில்லை, எனக்கு அந்த ஆசையும் இல்லை. நீ நினைச்சாலும் அவன் அந்த ஆசை இருந்திருந்தால் நான் இந்தியாவிலே கவர்னராக இருந்திருப்பேன். யார் நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? அல்லது இந்தியாவிலே பல முறை அமைச்சராக இருந்திருப்பேன், தமிழ்நாட்டையும் ஆண்டிருப்பேன். அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. எல்லாவற்றையும் செய்திருப்பேன். ஆனால் எனக்கு அந்த ஆசை இல்லாமல் போய்விட்டது. ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா, இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? வெளிப்பூச்சு, வெளி வேஷம், வெளி பேச்சு, கூட்டணி, அந்த கூட்டணி, இந்த கூட்டணி, கட்சிக்குள்ளே கூட்டு, இதெல்லாம் நடக்காது தம்பி. ஐயா, அவனுக்கு உங்களை தாயே சொல்றாங்க. அதனாலே நீ உன்னை திருத்திக் கொள். ஆனால் நீ இந்த கட்சியில பொறுப்பில் இருக்கவே முடியாது. அது யாராக இருந்தாலும் சொல்லுகிறேன். என்னைய போட்டு கொடுத்துட்டு என் இடத்துக்கு வரலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உழுவனா நானு. அதனாலே உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். இல்லை, மாற்றுவதற்கு ஒரு வருவான் இந்த ராமதாஸ் நியமிப்பான். டேய் தகப்பா, இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு வா, தோட்டத்துக்கு கொண்டு வா, நான் பார்க்கிறேன், உங்க ஜாதகத்தை கணிக்கிறேன். நீ அந்த கிளி ஜோசியம் பாக்குறேன் தானே? ஆமா சார். அடிங்க. ஆனால் நீயும் காலை வாரி கொண்டிருக்கிறாய். இது இனி நடக்காது, நடக்க விட மாட்டேன். இப்ப என்னடா உனக்கு? என்னப்பா வாடா போடா மரியாதை? பின்ன எப்படி அவனை கூப்பிடுறது? உனக்கு என்னடா மரியாதை? யாருடா? எனக்கு 87, 2 மாசம் போனா 87 வயசு. கிழவன் வயசாகிடுங்கன்னு சொல்லி ஏமாத்த பார்க்காதீங்க. ஏண்டா கெழுட்டு நாயே, நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு, உனக்கு இளம ஊஞ்சல் ஆடுதா? என்னுடைய பலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என் கையை பிடிச்ச பார். இங்க கையை காட்டு. இன்ஜெக்ஷன் கையில் போட முடியாது, மருந்து உடைச்சு வாயில் ஊத்திக்க. நிறுத்து, நீ ரொம்ப முக்கியமானவங்கிறத நம்புறத நிறுத்துடா. Just know that you are a piece of shit who nobody cares.
ஊம ஜனங்கள் இன்னும் ஒரு 2 மாசத்துல பேச போறாங்க. ஊமை ஜனங்கள் பேச போறாங்க. எப்படி பேசுவாங்கன்னா, நாடே கிடுகிடுக்க, நாடே ஸ்தம்பிக்க. மொட்டத்தால ஒரு பைத்தியக்காரனாய். ஊமை ஜனங்களா இருந்தவங்களுக்கு இவ்வளவு தைரியம், துணிச்சல் எப்படி வந்ததுன்னு மற்றவங்க பேச, ஆட்சியில் இருக்கிறவர்களுடைய அவர்களுடைய இது சாய, குடை சாய. ஏன்டா சாயிர? டேய், ஏன் சாயிர? அறிவில்லாடா உனக்கு? 3 நேரம் கொட்டை இல்ல. சொல்றத கவனமா கேளுடா. கோலோச்சுவது போதுமடா சாமி என்று விட்டு ஓட, அவர்கள் பேச போறாங்க. இந்த நாடு பார்க்க போகுது. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? பைத்தியம் முட்டில கொட்டாங்குச்சி தேயிற அளவுக்கு முட்டி போட வச்சிடா. இந்த நாடு தாங்காது. போடா டேய், வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா போய் பாடுறா. உங்க அப்பாவும் விட்டு சொத்தியா நாங்க கேட்கறோம். 10.5. உங்களுக்கு அவ்வளவு திராணி இருந்தா, தெம்பு இருந்தா நீங்க மக்கள்கிட்ட போங்க, உங்க கருத்தை சொல்லுங்க, உங்க கொள்கையை சொல்லுங்க. நீங்க மக்கள்கிட்ட செல்வாக்கு பெற்று வாக்குகளை பெற்று போய் அதிகாரத்துல போய் உட்காருங்க. யார் தடுத்தா அவங்கள? முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் இன்னைக்கு அந்த பொறுப்புல உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னா என்ன ஏதோ லாபி பண்ணி போய் உட்கார்ந்து இருக்காரா, அல்லது யாராவது நியமிச்சாங்களா அவரை? அவர் மக்கள்கிட்ட போயிருக்காரு. மக்கள்கிட்ட போய் மக்கள் அங்கீகரித்து ஓட்டு போட்டு மக்களிடம் செல்வாக்கு பெற்று இன்னைக்கு அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப அவரை நீங்கள் அகற்ற வேண்டும் என்றால் திரும்ப மக்கள்கிட்ட நீங்க போங்க, உங்க கருத்தை சொல்லுங்க, உங்களுக்கான கொள்கையை சொல்லுங்க. உங்க கொள்கையை சொன்னா யாராவது ஓட்டு போடுவாங்களா? குடிசையை கொளுத்துற கொள்கை, சாதி வெறி ஊட்டக்கூடிய கொள்கை, இங்க இருக்கக்கூடிய பட்டியலின மக்களை எதிரியா நிறுத்தி 19 81 போட்டு பத்துடலாம்னு சொல்லிட்டு ஊர் ஊரா கூட்டம் போட்ட கொள்கை, நாடக காதல்னு சொல்லி பட்டியலின மக்களை இழிவுபடுத்தக்கூடிய கொள்கை. அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு உங்களை எப்படி மத்தவங்க ஏத்துக்குவாங்க? உங்களை எப்படி மற்ற சமூகங்கள் ஏத்துக்கும்? உங்களை எப்படி மற்ற மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க? அப்போ நீங்க சொந்த சமூகத்துக்கு உண்மையா இல்ல, மற்ற சமூகத்துக்கு உண்மையா இல்லை என்னும் போது நீங்கள் அம்பலப்பட்டு நிற்கிறீர்கள். அப்ப அம்பலப்பட்டு நிற்கிற நீங்கள் அந்த விரக்தியை வெளிப்படுத்துறீங்க. அப்போ எப்பவுமே தோற்று போனவர்கள் வெற்றி பெற்றவர்கள் மேல ஆத்திரத்தை காட்டுவாங்க. இவனுடைய பலவீனத்தை மறைப்பதற்கு மற்றவர்கள் பலமானவர்களை அவதூறு பேசுறது என்பது அதை இன்னைக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இது எங்க நாடு, எங்க பூமி, எங்களால வளர்ந்தது, எங்க மண்ணு. உனக்கு இங்க என்ன வேலை? டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். உங்ககிட்ட போய் நான் 10.5 நான் கேட்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. டேய் சும்மாறா. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு உங்ககிட்ட கேட்டா நீ மத்திய அரசை காட்டுற. ஜாதி வாரி கணக்கெடுப்புக்கு எதிராக இருக்கிற பாஜக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு உனக்கு நக்கல் மயிறு வேற. நிபந்தனை எல்லாம் வேண்டாம் எங்களுக்கு, சீட்டு கீட்டு எதுவுமே வேண்டாம் எங்களுக்கு. ஓரளவுக்கு விவரம் எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய, ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல நின்றான்னா போட்டு உங்களால கொடுக்க முடியுமா? ஆனால் சார் என்ன சொல்லுவாங்க? அப்படி கொடுக்கவில்லை என்றால் வீடு வீடாக செல்வோம். அக்கா, தென்போனிக்கா, மம்மி, சிஸ்டர், மா, ஏய், பிச்சைக்காரனாலே, நான் ஒருத்தன் இருக்கல, போறாத பக்கம். ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுடைய விரோதி என்று. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க. வீடு வீடாக போய் பிரச்சாரத்தை மேற்கொள்வோம். பக்கத்து வீட்டுல கோழி கொச்சுதா, குளம் மனதான மோப்பம் முடிச்சுட்டாலே நாய், அது என்ன பேச்சு பேசுது? வீடு வீடாக பிரச்சாரத்தை மேற்கொள்வோம். அடுத்த தேர்தலில் மானமுள்ள ஒரு வன்னியம் கூட உங்களுக்கு வாக்களிக்க மாட்டான். ஏன்டா அப்படி இருக்கானுங்க? எவனுமே முன்னேற கூடாதுங்கிறானுங்க, முன்னேறனால பொறாம முடிச்சு அலையிறானுங்க. என்னத்த சொல்ற? அது எப்படி செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். நீ எனக்கு ஓட்டு போடுவ? போட மாட்டேன். முன்னாடி போடவே கூடாதுன்னு சொல்லிடுவேன்ல, நீ அது போடுவ? போடவே மாட்டேன். இது எங்களுடைய சமூக நீதி போராட்டம். உனக்காக ஓட்ட போட்டு சட்டசபைக்கு அனுப்புனாங்களே உன் தொகுதி மக்கள், அவங்களுக்காக ஒரு 10 பைசா செலவு பண்ணிருக்கியா நீ? இதுல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு வேற, அதுல ஒரு புதுசா ஒரு பில்டப் ஒண்ணு. நீ திருந்தவே மாட்டடா.
மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்தா என்ன உங்களுக்கு வலிக்குதா? ஏன் அவர் உழைக்கலையா? இன்னைக்கு திமுகவிலே மூத்தவர் அவர் தான். எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கிறாரு. முறை சிறைக்கு சென்றிருக்கிறார்கள். இந்த கட்சிக்காக எவ்வளவு உழைத்திருக்கின்றார். ஏன் அவருக்கு ஒரு துணை முதலமைச்சர் கொடுத்துட்டு போலாமே? இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. எங்களுக்கு தொழிற்சாலைகள் வேணும், நீங்க போராடினீங்கன்னா நாங்க தொழிற்சாலைகளை ஆகாயத்துல கட்ட முடியும்னு ஒரு அமைச்சர் பேசுறாரு. அமைச்சர் அவர்களே, இதே நிலை தொடர்ந்தால் உங்களுக்கு நாளைக்கு சோறு கிடைக்காது. சிப்காட் வளர்வதற்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு போராட்டம் வர வேண்டும். அப்படி வந்தா நம்ம மாவட்டத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியாகத்தான் இருக்கும். இளைஞர்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு சிப்காட் வளர வேண்டும். விவசாய பத்தி தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காத பிரச்சனை உண்டாக வேலை ஏதாவது கலவரத்தை உண்டாக்கிட்டு இருப்பான். யாரும் கண்டுக்காதீங்க அவனை. ஸ்டாலின் அவர்களை கோட்டையில சந்திச்சு 35 நிமிஷம் அவர்களுக்கு வகுப்பு எடுத்தார். ஏய் வாய முன்னேந்து போட எதா அசியமா பேசிட்டு போற. 10.5 சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி. அப்போ நான் சொன்னேன், தம்பி இந்த ஊம ஜனங்களுக்கு உங்களை விட்டா யாரு செய்வாங்க அப்படின்னு சொன்னேன். இது என்ன புதிய உருட்டா இருக்கு? ஆனா இந்த ஊம ஜனங்கள் இன்னும் ஒரு 2 மாசத்துல பேச போறாங்க. ஒரு பண்ண வேணாம், மூடிட்டு குப்புறப்படுத்துங்க. ஊமை ஜனங்கள் பேச போறாங்க. எப்படி பேசுவாங்கன்னா, நாடே கிடுகிடுக்க. ஆஹா, மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சாங்க. ஜாதி கலவரம், வெடிகுண்டு கலாச்சாரம் எங்க போய் முடிய போதும் இந்த நாடு? நாடே ஸ்தம்பிக்க. ஊமை ஜனங்களா இருந்தவங்களுக்கு இவ்வளவு தைரியம் துணிச்சல் எப்படி வந்ததுன்னு மற்றவங்க பேச இது தெரியாம போச்சே. சரி மச்சான், பிரச்சனை இழுத்துன்னு வரேன்டா. கோலோச்சுவது போதுமடா சாமி என்று விட்டு ஓட. ஏண்டா இது ஒரு புலப்பாடாது உங்களுக்கு? ஏண்டா இந்த நாடு பார்க்க போகுது. இந்த நாடு தாங்காது. இது எப்ப திருந்து இந்த ஜென்மம்? இந்த நாடு தாங்காது. போடா பைதியா. உங்க அப்பாவும் விட்டு சொத்தியா நாங்க கேட்கறோம். 10.5. ஏண்டா உன்னை மடையன் தான் நினைச்சேன். கிறுக்கனாடா. இது எங்க நாடு, எங்க பூமி, எங்களால வளர்ந்தது, எங்க மண்ணு. இது என் மண்ணுடா, மண்ணு. டேய், இது அவர் மண்டடா, மண்டா. உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்க என்ன வேலை? அட சொட்ட தலையா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றானே, என்ன வியாதி உனக்கு? உங்ககிட்ட போய் நான் 10.5 நான் கேட்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. பேசாம கயிறு வாங்கி தூக்குல மாட்டு தொங்குங்கடா. உன்ன போய் கோட்டையில நான் சந்திக்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. மானம் என்னடா மானம்? எத்தனாவுக்கு மண்டி போட்டு குடும்பமே உட்கார்ந்து தின்னுருக்கீங்க. உங்களுக்கு மான பிரச்சனை வேறையாடா? ஆக ஏதோ நடக்க போகுது. சரி, என்ன பண்ணலாம்? நடத்தி காட்ட போறோம். அண்டம் கிடுகிடுன்னு நடுங்க போகுது. என்னதான் சாதியை வச்சு பொட்டிக்கு மாரடிக்கிற மட்டமான அரசியலை பண்ணிட்டு இருந்தாலும் இந்த ராமதாஸையும் மாங்காமணியையும் ஒரு சமூக மக்கள் புரிதல் இல்லாம நம்பிட்டு தான் இருக்காங்க. சரி, அந்த மக்கள் கேட்கிற 10.5% இடஒதுக்கீடு கேட்டுட்டு இருக்காங்களே, அதுக்காக முதலமைச்சரை கோட்டையில சந்திச்சு பேசுவாருன்னு பார்த்தா அப்படி சந்திச்சு பேசுறதற்கு அவமானமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு இந்த ராமதாஸ். உங்ககிட்ட போய் நான் 10.5 நான் கேட்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. உன்ன போய் கோட்டையில நான் சந்திக்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. எங்க மருத்துவர் ஐயா ஜெயலலிதா ஆட்சியில இருக்கும்போது உங்க மேல வழக்கு போட்டு ஒரு நாள் முழுக்க போலீஸ் வேன்ல ஏத்தி ஒவ்வொரு சிறைச்சாலையா அலைய வச்சப்ப வராத அவமானம், உங்க மனைவி போயஸ் கார்டனுக்கு போய் தாலிப்பிச்சை கொடுங்கன்னு ஜெயலலிதா காலில விழுந்தப்ப வராத அவமானம், அதிமுக கூட கூட்டணி வைக்கிறது தாயோட உறவு வைக்கிறதுக்கு சமம்னு சொல்லிட்டு அதிமுக கூடவே கூட்டணி வச்சப்ப வராத அவமானம், இப்ப இந்த மக்களுக்காக 10.5% இடஒதுக்கீடு கேட்கறதுக்காக முதலமைச்சர் கோட்டைக்கு போகும்போது வருதா? அப்ப உண்மையான காரணம் அவமானமும் கிடையாது, உங்க சமுதாய மக்கள் மேல உங்களுக்கு அக்கறையும் கிடையாது. விஷயம் என்னன்னா, சௌமியா அன்புமணியை ஜெயிக்க வைக்க முடியாத கோவம் தான் அது. தைலாபுரத்திலேயே இருந்து கூட பக்கத்துல இருக்கிற விக்கிரவாண்டியில நம்ம பருப்பு வேகலையேன்னு ஒரு ஆதங்கம், அவ்வளவுதான். அதனால சௌமியாவை தோக்கடிச்ச உங்க சமூக மக்களையே நீங்க வெறுக்கிறீங்க. அதுக்கும் மேல இந்த 10.5% இடஒதுக்கீடு கிடைச்சிட்டா அப்புறம் வேற எதை வச்சுதான் அரசியல் பண்றது?